ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் அரசு வேலைவாய்ப்பு சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை பார்த்துட்டு வரோம். இது தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ்நாடு அரசு வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக பல்வேறு வேலைவாய்ப்பு தகவல் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பல்வேறு துறைகளுக்கு தேவையான ஆட்களை அதன் மூலமாக தான் தேர்ந்தெடுத்துட்டு வராங்க. இப்போ அந்த டிஎன்பிஎஸ்சியில் புதிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. எப்போதுமே டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஒரு துறை சார்ந்து எத்தனை காலி பணியிடங்கள் இருக்கோ அதை தான் நிரப்புவாங்க. தற்போது அறிவிப்பு வந்து பல்வேறு துறைகளில் எங்கெங்கே காலி பணியிடங்கள் இருக்கோ அந்த பணியிடங்கள்லாம் நிரப்புறதுக்கான அறிவிப்பு தான் தற்போது வந்து ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைகள் தேர்வுக்கான அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி மே 15ஆம் தேதி வெளியிட்டிருக்காங்க. அதாவது பல்வேறு துறைகளில் நிரப்பப்பட உள்ள காலி பணியிடங்கள், அதுக்கு கல்வி தகுதி, வயது வரம்பு உள்ளிட்ட தகவல்களை டிஎன்பிஎஸ்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கான ஜூன் 14 வரையும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வந்து தமிழ்நாடு அரசு பல்வேறு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைகள் தேர்வுக்கு, அதாவது நேர்முக தேர்வு அடிப்படையிலான பணியிடங்களுக்கு தகுதி உடையவர்கள் பட்டதாரிகள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்வுக்கு விண்ணப்பிக்க போகும் விண்ணப்பதாரர்கள் இது பற்றி அனைத்து தகவலையும் கவனமாக படித்துவிட்டு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல இருக்குது. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தேவைப்படுச்சுன்னா கூட நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிங்கன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன் நான் அனுப்புகிறேன். இந்த அறிக்கை வந்து 15/5/2024 ரெடியாக இருக்குது. இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஜூன் 14, அதாவது 14/6/2024 நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பத்தில் நீங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதை திருத்தத்துக்கு உண்டான வாய்ப்பு வந்து இப்போவே அறிவிச்சிருக்காங்க. 19/6/2024 21/6/2024 நீங்கள் அந்த ஜாபுக்கு விண்ணப்பிச்சிங்கன்னா அதில் ஏதோ மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம், திருத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது தேர்வு 1 வந்து தமிழ் மொழி தேர்வு, பொது அறிவு மற்றும் திறன் மற்றும் மனத்திறன் சோதனை. இந்த தேர்வு ஜூலை 28 காலை 9 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல தேர்வு 2 வந்து பிஇ வேளாண்மை, ஹோம் சயின்ஸ், புள்ளியியல், பொருளாதாரம், சட்டம், நிர்வாக மேலாண்மை, தமிழ், ஆங்கிலம், கணிதம், அக்கௌண்டன்சி, பொது நிர்வாகம் உள்ளிட்ட மொத்தம் 21 பாடப்பிரிவுக்கான தேர்வு வந்து ஆகஸ்ட் 12 ஆகஸ்ட் 16 வரை நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் தான் நீங்கள் விண்ணப்பிச்சிக்கணும். என்னென்ன பணியிடங்கள்னு பார்த்தா கல்லூரி, உடற்கல்வி மற்றும் விளையாட்டு இயக்குனர் அரசு சட்ட கல்லூரிகளில் 22 பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலாளர் தரம் 3 சட்டம் 2 பணியிடங்கள், முதுநிலை அலுவலர் சட்டம் 9 பணியிடங்கள், உதவி மேலாளர் சட்டம் 16 பணியிடங்கள், தமிழ் நிருபர் 5 பணியிடங்கள், தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைமை செயலகத்தில் அந்த வேலை. அதே போல் ஆங்கில நிருபர் 5 பணியிடங்கள், தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைமை செயலக பணி அங்க வேலை. கணக்கு அலுவலர் நிலை 3 காலி பணியிடம் 1, கணக்கு அலுவலர் 3 காலி பணியிடம் 3, உதவி மேலாளர் கணக்கு 20 காலி பணியிடம், துணை மேலாளர் கணக்கு 1 காலி பணியிடம், உதவி மேலாளர் நிதி 1 காலி பணியிடம், உதவி பொது மேலாளர் 1 காலி பணியிடம், வேளாண்மை உதவி இயக்குனர் விரிவாக்கம் 6 பணியிடங்கள், உதவி இயக்குனர் புள்ளியியல் 17 பணியிடங்கள், உதவி இயக்குனர் சமூக நலன் மற்றும் மகளிர் துறையில 3 பணியிடங்கள், முதுநிலை உதவி இயக்குனர் கொதிகலன்கள் துறையில 4 பணியிடங்கள், நிதியாளர்ல 6 பணியிடங்கள், உதவி இயக்குனர் நகர் மற்றும் ஊரமைப்பு துறையில 4 பணியிடங்கள், உதவி மேலாளர் திட்டம் 2 பணியிடங்கள். இப்படியாக வந்து ஒட்டுமொத்தமாக 118 பணியிடங்கள் வந்து தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் நிரப்பப்பட உள்ளது. இதற்கான தகுதி மற்றும் முழு விவரங்கள் செய்தியுடன் இணைக்கப்பட்டுள்ள டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல அந்த நோட்டிஃபிகேஷன்ல நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு யார் யார் தகுதி இருக்கு, கல்வி தகுதி என்ன, யார் உடல் தகுதியோட இருக்கா, யாருக்கு இதுல விண்ணப்பிக்க விருப்பம் இருக்கோ இவங்க எல்லாமே வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கிட்டு அதுல எப்படி விண்ணப்பிக்க சொல்றாங்களோ அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். மொத்தம் 118 காலி பணியிடம் பல்வேறு துறைகளில் காலியா இருக்கு. நண்பர்கள் வந்து அரசு துறைக்கு வேலைக்கு செல்ல வேண்டும்ங்கிற நண்பர்கள் வந்து இந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திங்க. நன்றி.